Welcome to Future Vision Study Center Salem. UG Tech to Zoology, Unit A, Environmental Biology and Evolution பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பயோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் பயோகோஎனோசிஸ் அண்ட் பயோஜியோகோஎனோசிஸ் பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எர்த்தோட 4 இம்பார்ட்டன்ட் டொமைன்ஸான லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் பயோகோஎனோசிஸ் அண்ட் பயோஜியோகோஎனோசிஸ் இதெல்லாம் பற்றி நம்ம எலாபரேட்டா இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பயோசிஸ் பற்றி பார்க்கலாம். Biosphere. For major domains of the earth are basic concept in geography. அதாவது இந்த பூமியோட மிக முக்கியமான பேருலகமாக நம்ம அந்த கான்செப்ட் எதில் படிக்கலாம்? ஜியோகிரஃபியில் வந்து படிக்கலாம். புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சோசியல் சயின்ஸ் எல்லாம் லோவர் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். அப்போ the earth surface is a complex zone in which the 3 major components of the environment மீட், ஓவர்லாப் அண்ட் இன்ட்ராக்ட். அப்போ புவியோட மேற்பரப்பு அப்படின்றது ஒரு கூட்டமாக ஒரு சிக்கலாக காணப்படக்கூடிய ஒரு மண்டலமாக அமைந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான 3 உட்கூறுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திப்பு, அதாவது பல பகுதிகள் வந்து ஒன்றாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓவர்லாப் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இது. இன்ட்ராக்ட் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அதாவது ஏபயோட்டிக் ஃபேக்டர் உயிர் காரணி மற்றும் உயிரற்ற காரணிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ஆக்ஷன்ஸா இயங்குறது தான் என்னது எர்த் சர்ஃபேஸ்ல வந்துட்டு என்னது இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு நடக்குது. சரி, இப்போ எப்படி இந்த எர்த் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சாலிடா நம்ம எடுத்துக்கிட்டோம், திடமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னா கற்கோளம், கற்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதால வந்து ஆக்கப்பட்டிருக்கிறது. கேசஸ், வாயுக்கள். அப்ப வாயு அப்படின்றது என்னது? அட்மாஸ்பியர், வளிமண்டலங்கள். லிக்யூடு, நீராக இருக்கக்கூடியது, அதாவது திரவமாக இருக்கக்கூடியது ஹைட்ரோஸ்பியர், நீர்நிலைகளை நம்ம வந்து சொல்லலாம். அப்ப இதெல்லாம் சேர்ந்ததான் என்னது ஒரு எர்த். அதோட மட்டும் இல்லாம இந்த பயோஸ்பியர் அப்படின்றது ஒரு எர்த்தோட ஒரு பார்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆர் நாட் ஐசோலேட்டட் பட் தே ஓவர்லாப் வித் ஈச் அதர். அப்ப முன்ன சொன்ன லித்தோஸ்பியரா இருக்கட்டும், அட்மாஸ்பியரா இருக்கட்டும், ஹைட்ரோஸ்பியர் எல்லாமே தனித்தனியாக வந்துட்டு ஆர்கனைசேஷன் ஆகிருக்கு. ஆனா அந்த பயோஸ்பியர் அப்படின்றது வந்துட்டு தனியாக இல்லை, மேல சொல்லப்பட்டவற்றுடன் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இயங்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எர்த்தோட மிக முக்கியமான டொமைன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான டொமைன்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லித்தோஸ்பியர், கற்கோளம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுதான் வந்துட்டு எர்த்தோட என்னன்னு சொல்றாங்க? சாலிடு போர்ஷன். அப்ப இந்த எர்த்துல இருக்கக்கூடிய திடமானது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்? லித்தோஸ்பியர். ஸ்பெசிக்கலி லித்தோ அப்படின்னாவே என்னது? கற்கள். அட்மாஸ்பியர் அப்ப வளிமண்டலங்கள். அப்ப இந்த எர்த்துல பாத்தீங்க அப்படின்னா கேசஸ் லேயர், வளிமண்டலங்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு அடுக்குகள், வாயுக்களோட அடுக்குகள் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா என்னது? ஹைட்ரோ அப்படின்னாவே என்னது? வாட்டர் தான். அப்ப வாட்டர் கவர்ஸ் a very big area of the earth surface and this area is called hydrosphere. அப்போ பூமியில வந்துட்டு வாட்டர் தான் வந்துட்டு அதிகமா இருக்கு. லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணக்குள்ள ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இந்த பயோஸ்பியர் அப்படின்னா என்ன? It is the narrow zone where land, water and air together are found. முன்னே சொல்லியிருந்தோம், இந்த லித்தோஸ்பியரா இருக்கட்டும், அட்மாஸ்பியரா இருக்கட்டும், ஹைட்ரோஸ்பியரா இருக்கட்டும், இது எல்லாமே செப்பரேட்டடா வந்துட்டு இயங்கக்கூடியது. ஆனா இந்த பயோஸ்பியர் வந்துட்டு மேல சொல்லப்பட்டுடன் ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி ஒரு குழுவாக வந்துட்டு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு கூட நாம வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லித்தோஸ்பியர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். The outermost part of the earth which consist of upper mantle and crust of the earth is known as lithosphere. அப்ப லித்தோஸ்பியர் அப்படின்றது என்னது? பூமியோட மேல் பரப்பு அப்படின்னாவே இந்த லித்தோஸ்பியர் தான். அதுல வந்து என்ன இருக்கு? மேண்டில் அண்ட் கிரஸ்ட் அப்படின்னா இப்ப நமக்கு எப்படி வந்துட்டு மண்டையோடு வந்து இருக்கும், அது மாதிரி பூமியோட ஒரு மேலோடாக செயல்படுறதா என்னது? இந்த லித்தோஸ்பியர் லேயர். அப்போ டெக்டோனிக் பிளேட்ஸ் ஆர் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் லித்தோஸ்பியர். டெக்டோனிக் பிளேட்ஸ் அப்படின்னா கண்ட திட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா, கண்டங்கள்
கண்டங்கள்லாம் நம்ம ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். அந்த கண்ட திட்டங்கள்லாம் எதுலேருந்து சப்டிவிஷன்ஸ் ஆகுது? இந்த லித்தோஸ்பியர்ல இருந்து தான். அப்போ லித்தோஸ்பியர் ஆஸ் எ ரிச் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு வறண்ட மற்றும் திடமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து செயல்படுகிறது. பீடியோஸ்பியர் இஸ் த அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த லித்தோஸ்பியர். எர்த்தோட அப்பர் மோஸ்ட் லேயர்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர். அப்போ இந்த லித்தோஸ்பியரோட அப்பர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லணும்? பீடோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பீடியோ அப்படின்னா சாயில். அப்ப which reacts chemically with 3 other major domains of earth, namely hydrosphere, biosphere and atmosphere. அப்ப இது என்ன பண்ணப்படுது? இந்த அப்பர் மோஸ்ட் லேயரான பீடியோஸ்பியர் ஆனது மிக முக்கியமான 3 மேஜர் டொமைன்ஸான ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியருடன் சேர்ந்து வினை புரிகின்றன. இதோட திக்னஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? அபவுட் 100 கிலோமீட்டர் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓரளவுக்கு பார்த்த முடியும்னா பாருங்க, கிரஸ்டா இருக்கு, மேண்டுலா இருக்கு, அவுட் கோர், இன்னர் கோர்னு சொல்லிட்டு லேயர் பை லேயரா வந்துட்டு இது வந்துட்டு ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு ஆகிருக்கு. சரி, கான்டினென்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ தேர் ஆர் 7 மேஜர் கான்டினென்ட்ஸ் and these are separated by large water bodies. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 வகையான கண்டங்கள் வந்துட்டு இருக்கு. அது வந்து எப்படி தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது? மிகப்பெரிய நீர்நிலைகள் மூலியமாக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கின்றன. அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏசியா, அதாவது ஆசியா. ஆசியா இஸ் த largest continent covering 1/2 of the total land area of the earth. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய 7 கான்டினென்ட்ஸில் ரொம்ப பெருசு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆசியா கண்டம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பூமியில் 1/3 இந்த ஆசியா கண்டமானது அமைந்திருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த கான்டினென்ட் லைஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ இது கண்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அரைக்கோளத்துடன் வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். கிழக்கு அரைக்கோளத்துடன் தொடர்புடையதான் வந்து இந்த ஆசியா கண்டமும். த ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ த ஆசியா. அப்போ இந்த ஆசியா கண்டத்தில் என்ன வந்து பாசஸ் ஆகுதுன்றாங்க? ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது என்னன்னா கடக ரேகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப கடக ரேகை வழியாக இந்த ஆசிய கண்டமானது என்னவாகுது? பாஸ் ஆகி போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப த யூரல் மவுண்டைன்ஸ் ஆன் த வெஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் யூரோப். யூரல் மவுண்டைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வட மற்றும் தெற்கு பகுதியை வரைக்கும் நீண்டு காணப்படக்கூடிய ஒரு மலை. இதுதான் வந்துட்டு யூரோப்பையும் ஆசியாவையும் வந்துட்டு பிரிக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியாக இந்த யூரல் மவுண்டைன்ஸ் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகியிருக்கு. இதுதான் வந்துட்டு ஆசியா கண்டம். செகண்ட் பார்த்தீங்கன்னா யூரோப். அப்போ யூரோப் இஸ் மச் ஸ்மாலர் தென் ஆசியா. ஆசிய கண்டத்துடன் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த யூரோப் அப்படின்றது வந்துட்டு சிறிய கண்டமாக இருக்கிறது. இது எங்க இருக்குன்னு சொல்றாங்க? வெஸ்ட் ஆஃப் ஆசியா, அதாவது ஆசிய கண்டத்தின் மேற்கு பகுதியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது. த ஆர்டிக் சர்க்கிள் பாசஸ் த்ரூ இட். அப்ப இதுல வந்துட்டு என்ன இது வந்து பாஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள், ஆர்டிக் ரேகை அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அது வந்துட்டு கிராஸ் ஆகுது. அப்ப இதெல்லாம் எந்த கண்டத்துல எந்த ரேகை வந்துட்டு கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இட் இஸ் 3 sides are bound by water bodies. அப்ப இந்த யூரோப் கண்டம் வந்துட்டு எப்படி இருக்கு? 3 பக்கமும் நீர்களால் சூழப்பட்ட ஒரு கண்டமாக அமைந்திருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஆஃப்டர் ஆசியா. ஆசியாவுக்கு அடுத்து மிகப்பெரிய கண்டமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம். எ லார்ஜ் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா லைஸ் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். அப்போ இந்த ஆப்பிரிக்காவோட மிக பெரும் பகுதி வந்துட்டு எங்க அமைக்கப்பட்டிருக்குன்றாங்க? நார்த்தன் ஹெமிஸ்பியர்னா வடப்பக்க அரைக்கோள பகுதியில் வந்துட்டு அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்பிரிக்கா இஸ் த ஒன்லி கான்டினென்ட் த்ரூ விச் ட்ரோபிக் ஆஃப் கேன்சர், த ஈக்குவேட்டர் அண்ட் ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகான் பாசஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்பிரிக்கா கண்டம் மட்டும்தான், அந்த 7 கண்டங்கள்லேயே ஆப்பிரிக்கா கண்டம் மட்டும்தான் 3 ரேகைகளை கடந்து செல்கின்றன. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா என்ன சொன்னேன், கடக ரேகை. ஈக்குவேட்டர் அப்படின்னா பூமத்திய ரேகை. ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகான் பாசஸ் அப்படின்னா மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ரேகையும் கடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 4th என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா. இப்போ நார்த் அமெரிக்கா இஸ் த 3rd லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் தி வேர்ல்டு. அப்போ 3வது மிகப்பெரிய கண்டமாக எதை வந்து சொல்றாங்க, வட அமெரிக்காவை வந்துட்டு தான் 3வதா வந்துட்டு மிகப்பெரிய கண்டமாக கருதப்படுகிறது. த கான்டினென்ட் லைஸ் கம்ப்ளீட்லி இன் தி நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கண்டம் மட்டும்தான் முழுவதும் நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு பகுதி அரைக்கோளங்களில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மற்றபடி இங்கே தெற்கு பகுதிக்கோ கிழக்கு பகுதிக்கோ இது வந்து பரவி காணப்படலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. த இஸ்துமஸ் ஆஃப் பனாமா ஏ நேரோ ஸ்ட்ரிப் லிங்க்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வட மற்றும் தென் அமெரிக்கா கண்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் என்னது, பனாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுது, ஆர்டிக் வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களை வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் எது, இந்த பனாமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எதில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்க கண்டத்தில் வந்துட்டு இருக்குது. திஸ் கான்டினென்ட் இஸ் சரௌண்டட் பை 3 ஓசன் அண்ட் தே ஆர் அட்லாண்டிக் ஓசன், பெசிபிக் ஓசன் அண்ட் ஆர்டிக் ஓசன். அப்போ எதில் வந்துட்டு இந்த 3 ஓசனும் வந்து இருக்குது, பெருங்கடல்கள் இருக்குன்னு கூட கேட்கலாம். அப்போ இதில் நார்த் அமெரிக்காவில் தான் அட்லாண்டிக் ஓசன் இருக்கு, பசிபிக் ஓசன் இருக்கு, ஆர்டிக் ஓசன். இதை 3ம் சுற்றி அது நடுவில் தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவானது பிரசன்ட் ஆகி இருக்கிறது. அதுக்கடுத்து சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா லைஸ் மோஸ்ட்லி இன் சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது தென் அரைக்கோளங்களில் வந்துட்டு இது ஆக்குபை பண்ணியிருக்கு. இட் இஸ் சரௌண்டட் பை 2 ஓசோன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெருங்கடல்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Pacific Ocean on the west and Atlantic Ocean on the east and north. பசிபிக் பெருங்கடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பகுதியிலையும், அட்லாண்டிக் ஓசோன் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி சுற்றி வந்துட்டு சரௌண்டட் ஆகியிருக்கு இந்த சவுத் அமெரிக்காவை சுற்றி அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். 6வது கண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. Australia is the smallest continent that lies entirely in the southern hemisphere. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு அரைக்கோளத்தில் வந்துட்டு இருக்கிறது. இதுதான் வந்துட்டு 7 கண்டங்கள்லையுமே மிகச்சிறிய கண்டமாக எது சொல்றோம், ஆஸ்திரேலியாவை வந்துட்டு சொல்றோம். அப்போ இட் இஸ் சரௌண்டட் ஆன் ஆல் சைட் பை தி ஓசோன்ஸ் அண்ட் சீஸ். அப்போ இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெருங்கடல்களும் கடல்களும் வந்துட்டு சுற்றி இருக்கிறது. இட் இஸ் கால்டு ஐஸ்லாண்ட் கான்டினென்ட். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா கடல் தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. அண்டார்டிகா இஸ் த ஹியூஜ் கான்டினென்ட் அண்ட் லைஸ் கம்ப்ளீட்லி இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு அரைக்கோளத்தை அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஹியூஜ் கான்டினென்ட்னா மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு கூட நாம வந்துட்டு சொல்லலாம். The south poles lies in the south polar region, almost the center this continent and is permanently covered with thick ice sheets. இது பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு துருவ பகுதியை நோக்கி இந்த அண்டார்டிகா பகுதியான தென் துருவ பகுதியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது. மையமான ஒரு கண்டமாக இது வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிரந்தரமாக எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா பனிகள் வந்துட்டு நிறைந்து காணப்படும். அதனால தான் அங்கே வந்துட்டு ஹியூமன் பீயிங்கெல்லாம் வந்துட்டு லைவ் பண்ண முடியாது அப்படின்றதும் ரிசர்ச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரை பற்றி நம்ம பார்க்கலாம். வளி மண்டலங்கள். த எர்த் இஸ் சரௌண்டட் பை எ லேயர் ஆஃப் கேஸ் இஸ் கால்டு அட்மாஸ்பியர். அப்போ பூமியில் வாயுக்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த லேயர் அடுக்குகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ த கேசஸ் லேயர் தட் சரௌண்டட் த எர்த் வேர் oxygen, nitrogen, carbon dioxide and other gases are found and interact.
அப்ப என்னென்ன வாயுக்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு மற்றும் பிற வாயுக்கள் வந்து சிறிய அளவில் வந்துட்டு இருக்கும். மேஜர் காம்பனன்ட்ஸ் தான் இந்த 3 கேசஸும் வந்துட்டு இருக்கு. இது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப the changes in the atmosphere produce changes in the weather and climate. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவா இருக்கட்டும் இல்லை ஒரு டோட்டல் எர்த்தா கூட இருக்கட்டும், அங்க வந்து ஒரு கிளைமேட் காலநிலைகள் மற்றும் பருவநிலைகள் வந்துட்டு மாறுது அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the atmosphere extends up to a height of about 1600 கிலோமீட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் வரைக்கும் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. The gravitational force of the earth holds the atmosphere around it. அப்போ முழு வளிமண்டலங்களிலும் என்ன வந்து இருக்குன்றாங்க, புவி ஈர்ப்பு விசையானது இருக்கிறது. அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, நிக்க முடியுது, உட்கார முடியுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போக முடியுது. The atmosphere is divided into 5 layers based on composition, temperature and other properties and they are. அதாவது இந்த வளிமண்டலங்கள் மேலும் 5 அடுக்குகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. எதை பொறுத்து, அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலைகள் மற்றும் அதர் பிசிக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்து. அப்ப என்னென்ன அந்த 5 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரோபோஸ்பியர், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், தேர்டு மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸ்போஸ்பியர்னு சொல்லிட்டு 5 தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தெர்மோஸ்பியரா ஆர் அயனோஸ்பியர் அப்படின்னு கூட நாம வந்துட்டு சொல்லலாம். அதர் நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நல்லது. இப்போ வந்துட்டு இந்த ஆர்டர் சீக்வன்சஸ் வந்துட்டு எப்பயுமே மாறக்கூடாது. ஏன்னா இது லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் வந்துட்டு இந்த சீக்வன்சஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வந்துருந்துச்சு. ட்ரோபோஸ்பியர், அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து கொடுத்து கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. Okay, about 99% of clean and dry air in the atmosphere is composed mainly of nitrogen and oxygen. அப்ப இந்த வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாகவும் வறண்ட காற்றாகவும் 99% இருக்கிறது எதுன்னு பாக்குறாங்க, நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 78% வந்து நைட்ரஜனும், ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 21%. அதர் கேசஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் அதர் கேசஸ் எல்லாமே 1% வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டென்சிட்டி எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். The density of the atmosphere maximum at the sea level and the increases rapidly as we go up. அப்போ வளிமண்டலத்தோட அந்த அடர்த்தி தன்மை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, கடல் அளவுல வந்துட்டு அதிகபட்சமாகவும் இன்னும் உயரம் அதிகமாக இதோட டென்சிட்டியுமே வந்துட்டு அதிகரிக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அட்மாஸ்பியர் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். பாருங்க 5 லேயர்ஸாக வந்துட்டு இருக்கிறது ட்ரோபோஸ்பியர். இந்த டயக்ராம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லேயர்லையும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரோபோஸ்பியரில் தான் வந்துட்டு இந்த ஃப்ளைட் விமானங்கள்லாம் போகுது இல்லைங்களா, அந்த சிக்னல்ஸு அந்த ஏர்வேஸ்லாம் தெரியறதுக்கு இது ஹெல்ப் பண்ணதா இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த ட்ரோபோஸ்பியரில் வந்துட்டு ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே எப்படி கிளியராக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றத என்னது, O3, அதாவது ஓசோன் லேயர் வந்துட்டு இருக்கக்கூடியது. யூவி ரேடியேஷன்ஸ்ல இருந்து நம்மள எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயர் தான் என்னது, ஸ்ட்ராட்டோஸ்பியர். மீசோஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்லாம் இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்போஸ்பியர்ல வரும். சாரி, மீசோஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீட்டோரஸ் இருக்குல்ல, விண் கற்கள் எல்லாம் வந்து விழுது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த மீசோஸ்பியர் லேயர்ல தான் வந்துட்டு நடக்கும். தெர்மோஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி, இங்கே தான் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ட்ரோபோஸ்பியர்னு வந்துட்டு வெதரு இல்லைன்னா ரெயின், கிளவுட்ஸு அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் காரணம் இந்த ட்ரோபோஸ்பியர் தான். எக்ஸ்போஸ்பியர் அப்படின்றது ஏர் டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கனால ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டுக்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ்போஸ்பியர் ஆனது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நான் ஒரு மேட்ச் ஷீட்டே வந்து கொடுத்துருக்கேன். அந்த மேட்ச் ஷீட் வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு புரியும்.
சரி, தேர்டு ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீரை பற்றி நம்ம பார்க்கலாம், நீர்கோளத்தை பற்றி. த எர்த் இஸ் கால்டு ப்ளூ பிளானட். ஆமாவா, இந்த பூமி வந்துட்டு ஒரு நீல கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்ன? அதில் நீர் வந்துட்டு இருக்கிறதுனால. மோர் தென் 71% ஆஃப் எர்த் இஸ் கவர்டு வித் வாட்டர் அண்ட் 29% இஸ் வித் லேண்டு. அப்போ இந்த பூமியானது 71% நீராலும் 29% நிலத்தாலும் ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஹைட்ரோஸ்பியர் கன்ஸ்டிட் ஆஃப் வாட்டர் இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ். ஹைட்ரோஸ்பியர்ன்றது இதில் காமனாக எல்லாம் வரும், எல்லா நீர்நிலைகள், ஓடைகள், குளம், குட்டை, ஏரி, ஆறு, கடல் எல்லாமே சேர்ந்ததான் என்னது ஹைட்ரோஸ்பியரு. இப்போ மோர் தென் 97% ஆஃப் த எர்த் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் ஓசோன்ஸ் அண்ட் டூ சால்ட்டி டூ ஃபார் ஹியூமன் யூஸ். அப்போ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல்கள் அல்லது பெருங்கடல்கள்னு சொல்லப்படக்கூடியதில் தான் 97% நீர் இருக்கு. இது வந்துட்டு ரொம்பவே உப்புத்தன்மை நிறைந்ததாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட்ரோஸ்பியர் கன்ஸ்டிட் ஆஃப் வாட்டர் இன் ஆல் இட் ஃபார்ம்ஸ் லைக் அ ரன்னிங் வாட்டர். அதாவது ஓசோன்ஸாக இருக்கலாம், ஆறுகள், ஏரிகள், ஐசின், கிளாரிசிஸ், பனிப்பாறைகள், அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர், வாட்டர் வேப்பர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஸ்பியரில் உள்ளடங்கக்கூடிய காம்பனன்ட்ஸு. இப்போ 97% ஆஃப் எர்த் வாட்டர் ஃபவுண்ட் இன் த ஓசோன் அண்ட் டூ சால்ட்டி. ஆமாவா, கடல் தண்ணி எப்பவுமே உப்பு நிறைந்ததாக இருக்கும். த ரெஸ்ட் ஆஃப் த வாட்டர் is form of high seas and glaciers or under the ground and very small percentage is available fresh water for human use. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஓய்வு நிலையில் இருக்க ரன்னிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குளம், குட்டை, ஆறு, ஏரியாக ஓடும். ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பனிப்பாறைகளாக மாறிடும். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோ இருக்குது, மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நன்னீர்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் பர்சன்டேஜில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வாட்டர் சைக்கிள் அப்படின்றது இப்படி தான் நடக்கும். அதாவது கடல் வந்துட்டு ஆவியாக திரும்ப மேகத்துக்கு போயிட்டு ரெயினை ஏற்படுத்தி திரும்ப கீழே வந்து இப்படியே ஒரு ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த வாட்டர் சைக்கிள் மூலியமாக தான் வந்துட்டு என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர்லேருந்து ஹைட்ரோஸ்பியருக்கும், ஹைட்ரோஸ்பியர்லேருந்து அட்மாஸ்பியருக்கும் மாறி மாறி அந்த நீரானது பாஸ் ஆகி நமக்கு வந்துட்டு ஹைட்ரோஸ்பியர் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. அந்த ஒரு சைக்கிளை தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓசோன்ஸ் அப்படின்னா என்ன, ஆழ்கடல்கள் அது பெருங்கடல்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். The three chief movement of ozone water are the waves, the tides and ozone current. அப்போ கடலில் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய 3 வகையான செயல்கள் நடக்கும். அலைகள், டைட்ஸ் அப்படின்னாவும் அலைகள் தான் வரும். ஓசோன் கரண்ட்ஸ் அப்படின்னா காற்று சுழல்கள் மாதிரி சுனாமி அந்த மாதிரிலாம் ஏற்படுது இல்லைங்களா, அது எல்லாமே வந்துட்டு மிக முக்கியமான செயல்பாடாக கருதப்படுகிறது. ஓசோன்ஸ் ஆர் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர் அண்ட் தேர் ஆர் ஆல் இன்டர்கனெக்டட். அப்போ அந்த பெருங்கடல்கள் தான் வந்துட்டு ஹைட்ரோஸ்பியர் ஒரு மிக பெரிய பகுதியாகவும் அதுதான் மற்ற நீர்நிலைகளை வந்துட்டு தொடர்பு படுத்துது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. the 5 major ozones in order size. அப்போ மிக முக்கியமான 5 ஓசோன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் ஓசோன், பசிபிக் பெருங்கடல். இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் இன் ஷேப். ஆசியா, ஆஸ்திரேலியா, நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா சரௌண்டிட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பசிபிக் பெருங்கடல் அப்படின்றது வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கடலாகும். இது வந்துட்டு ஆசியா, ஆஸ்திரேலியா, வட மற்றும் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கடலாக இந்த பசிபிக் பெருங்கடலானது அமைந்திருக்கிறது. அப்போ இருக்கிறதுலேயே இதுதான் பசிபிக் பெருங்கடல் தான் லார்ஜஸ்ட் ஓசோன் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து அட்லாண்டிக் ஓசோன். இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓசோன் இன் தி வேர்ல்டு. உலகத்திலேயே 2வது பெரிய கடலாக எது சொல்கிறோம், அட்லாண்டிக் ஓசோன்ஸை சொல்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இட் இஸ் த ஃபிளாங்க்டு பை தி நார்த் அண்ட் சவுத் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நார்த் அண்ட் சவுத்தோட பக்கவாட்டு பகுதிகளில் இந்த அட்லாண்டிக் ஓசோனானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சவுத்து அமெரிக்கா, சாரி இங்கே வந்துருச்சு, அமெரிக்காஸ் ஆன் த வெஸ்டர்ன் சைடு. நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ன் சைட்லையும், யூரோப் அண்ட் ஆப்பிரிக்காவோட ஈஸ்டர்ன் சைட்லையும் வந்துட்டு கிழக்கு பகுதியிலையும் இந்த அட்லாண்டிக் ஓசோனாக அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன்ஸை வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓசோன், இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இட் இஸ் த ஓசோன் நேம்டு ஆஃப்டர் ஏ கண்ட்ரி தட் இஸ் இந்தியா.
இந்தியாவில் இருக்கிறதுனால தான் அந்த பேரை அதுக்கு வந்து வச்சாங்க. த ஷேப் ஆஃப் த ஓசோன் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர். இது வந்துட்டு ஒரு முக்கோண வடிவிலான அமைந்திருக்கக்கூடிய பெருங்கடல். இட் இஸ் பவுண்ட் பை ஆசியா, இன் வெஸ்ட் பை ஆப்பிரிக்கா அண்ட் ஈஸ்ட் பை ஆஸ்திரேலியா. இதுக்கு வந்துட்டு ஒரு எல்லையாக அமைந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டம் இருக்கு. வெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவும், கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை பரப்பாக வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது. அதுக்கடுத்து சதர்ன் ஆசியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் அரவுண்ட் த கான்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா. அண்டார்டிகா கண்டங்களை வந்துட்டு சரவுண்டடா இருக்கக்கூடியதா என்னது சதர்ன் ஓசோன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் ஓசன். இட் இஸ் லொக்கேட்டட் வித் ஆர்டிக் சர்க்கிள். ஆர்டிக் ரேகை இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. அதுக்குள்ள சரவுண்ட் த நார்த் போல், வடதுருவ பகுதியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது. த பேரிங் ஸ்ட்ரைட் ஏ நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் சாலோ வாட்டர் கனெக்ட் வித் பெசிபிக் ஓசோன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரிணை, பேரிங் ஸ்ட்ரைட் அப்படின்னா நீரிணை அல்லது ஜலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய நீட்சி மாதிரி வந்துட்டு அந்த பசிபிக் ஓசோன் கூட வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கடலாக வந்துட்டு இது இருக்கு. இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் ஸ்ட்ரைட் அப்படின்றது வந்துட்டு நீரிணை ஜலசந்தி அப்படின்னா ஆசிய மற்றும் வட அமெரிக்க பகுதியில் அந்த ஆர்டிக் கடலையும் அந்த பேரிங் சீயையும் வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பகுதியாக வந்துட்டு இந்த பேரிங் ஸ்ட்ரைட்டானது அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு தீவு மாதிரி வந்து இருக்கு அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸு. ஆசியா இருக்குது, ஆப்பிரிக்கா இருக்குது, யூரோப் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. பாருங்கள், அட்லாண்டிக் ஓசோன்ஸு, பசிபிக் ஓசோன், இந்தியன் ஓசோன், இதெல்லாம் நீங்கள் இந்த டயக்ராம்ஸை வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட எது எந்த இதில் இருக்குது அப்படின்றது கூட உங்களால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சரி, பயோஸ்பியர் த டொமைன் ஆஃப் லைஃப். வாழ்க்கைக்கு இந்த பயோஸ்பியர் என்ன ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உயிர் புவி கோளம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ த பயோஸ்பியர் இஸ் த நேரோ ஜோன் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் தி லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். அப்போ அந்த பயோஸ்பியர் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க, நீர், நிலம், காற்றுடன் தொடர்பு கொண்டுள்ள ஒரு பகுதி. இட் இஸ் த வேர் லைஃப் எக்ஸிட் தட் மேக்ஸ் இஸ் பிளானட் யூனிக்யூ. அப்போ நம்ம எர்த்துக்கு மட்டுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பார்ட்ஸாக தான் இந்த பயோஸ்பியர் ஆனது அமைந்திருக்கிறது. அதனால தான் வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இந்த பிளானட்ல வந்து லைவ் பண்ண முடியுது. த ஆர்கானிசம்ஸ் இன் தி பயோஸ்பியர் ஆர் காமன்லி டிவைடட். என்னவா பிரிச்சிருக்காங்க, அனிமல் பிளான்ட் கிங்டம் வந்து அனிமல் கிங்டம், தாவர உலகம் மற்றும் விலங்குலகமாக இரண்டாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. த 3 domains ஆஃப் த எர்த் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அண்ட் அஃபெக்ட் ஈச் அதர் இன் சம் வே ஆர் அதர். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 domains-னா என்னது, அந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு இன்டர் கனெக்டடாக இணைக்கக்கூடியதான் என்னது பயோஸ்பியர். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, அட்மாஸ்பியர் இருக்கா, அதுக்கடுத்து பார்த்தீங்க வளிமண்டலம், ஹைட்ரோஸ்பியர் இருக்கு, லித்தோஸ்பியர் இருக்கு. அப்போ இதெல்லாம் கனெக்டடான ஒன்று தான் என்னது பயோஸ்பியர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பயோகோஎனோசிஸ் அண்ட் பயோஜியோகோஎனோசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது உயிர் குழுமம் அல்லது உயிர் புவி சமூக குழு அப்படின்றதான் வந்துட்டு பயோகோஎனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு 7th டாப்பிக்காக வந்துட்டு இருக்கு. அது முன்னாடி பார்த்தது எல்லாமே 6th டாபிக். ஓகேங்களா, சரி, இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Biocoenosis coined by Carl Moebius in 1877 described the interacting organisms living together in a habitat, biotope. பயோடோப்ன்றது ஹேபிடேட்டோட அதர் நேம். ஓகேங்களா, இப்போ பயோகோஎனோசிஸ் அப்படின்றத காயின் பண்ணது யாரு, கார்ல் மோபிஸ் அப்படின்றவர் 1877 ஆண்டு வந்து காயின் பண்ணியிருக்காரு. அது பயோகோஎனோசிஸ் அப்படின்னா ஒரு உயிரினங்கள் வந்துட்டு மற்றொருடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளுது அப்படின்ற, அதாவது ஹேபிடேட் வாழிடங்களுடன் எவ்வாறு தொடர்பு பெற்றிருக்கிறது இல்லைன்னா வாழுது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வந்துட்டு கொடுத்துருக்காரு. பயோ மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃபு, கோஎனோசிஸ் அப்படின்னா கம்யூனிட்டி. இந்த மீனிங் கூட வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பயோஜியோ கோஎனோசிஸ் அப்படின்னா என்னது, செட் ஆஃப் ஹோமோஜீனஸ் நேச்சுரல் ஃபினோமினா. அதாவது அட்மாஸ்பியர், இன்ட்ரசிவ் ராக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஊடுருவக்கூடிய பாறைகள்,
vegetations, wildlife, microworld, soil and water conditions on the earth surface. அப்போ ஒரு உயிரினம் இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸுடன் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, அதோட இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி சொல்றதா என்னது பயோஜியோகோஎனோசிஸ். பயோகோஎனோசிஸ்ன்றது கம்யூனிட்டியை பற்றி, ஒரு லிவிங் கம்யூனிட்டியை பற்றி படிக்கக்கூடியது பயோகோஎனோசிஸ். ஜியோ அப்படின்னு வந்துட்டாவே அது இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பயோட்டிக் கம்யூனிட்டி, பயாலஜிக்கல் கம்யூனிட்டி அண்ட் ஈகாலஜிக்கல் கம்யூனிட்டி ஆர் மோர் காமன் சினானிம்ஸ் ஆஃப் பயோகோஎனோசிஸ். ஆல் ஆஃப் ரீப்ரசன்டட் த சேம் கான்செப்ட். இது எல்லாமே அது ஒரே கருத்தை தான் வந்து சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ 3 ரிலேட்டட் டெஸ்கிரிப்டர் ஆர் ஜூகோனோசிஸ். ஜூ அப்படின்னா வந்துருச்சுனாவே அது அனிமல் தான். அனிமலுக்கு அதர் நேம் வந்து ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஃபியூனல் கம்யூனிட்டியை சொல்றது என்னது ஜூகோஎனோசிஸ். பைட்டோ மீன்ஸ் என்னது பிளான்ட். அப்போ ஃப்ளோரல் கம்யூனிட்டியை பத்தி சொல்லுது. அண்ட் ஃபார் மைக்ரோபியல் கம்யூனிட்டி வித்தின் ஈகோசிஸ்டம். அப்போ இதை பத்தி எல்லாம் சொல்றதா எனது பயோஜியோகோஎனோசிஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. An ecosystem as originally defined by Tansley 1935 is a biotic community or biocoenosis along with its physical environment or biotope as defined by many non-ecologists. டான்ஸ்லி அப்படின்றது தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஈகோசிஸ்டத்தோட ஒரு மிக ஒரிஜினலான ஒரு டெஃபினேஷன் வரையறையவே கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ்லி. இந்த 1935 வந்து சொல்லியிருக்காரு. உயிருடன் இருக்கக்கூடியதெல்லாம் பயோ கம்யூனிட்டி அப்படின்னா உயிரற்ற பொருட்கள் எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்றதுக்கு பேர் தான் ஈகோசிஸ்டம், சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன்ஸை வந்துட்டு டான்ஸ்லி அவர்கள் வந்துட்டு கொடுத்துருக்காரு. பாருங்க, அவர் சொன்ன கான்செப்ட் வந்து இதுதான். இப்போ பயோடோப் அப்படின்றதுங்க ஹேபிடேட்டை குறிக்குது. பயோஜியோசினிசிஸ்னா அதில் லைவ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அப்போ ஆர்கானிசம் வாழ்வதற்கு பயோடோப் தேவை, ஹேபிடேட் தேவை. அப்போ இதோட தொடர்பு கொள்ளுதா பயோட்டிக்கானது ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸுடன் தொடர்பு கொள்ளுது. இந்த கான்செப்டை தான் வந்துட்டு ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்லி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. Okay, the importance of the concept in ecology, it is emphasizes on the interrelationship among species in a geographical area. அப்போ இந்த ஈகாலஜில ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய உயிரினங்களானது இந்த புவி அமைப்புடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளுது அப்படின்றத அறிஞ்சிக்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டா இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. These interactions are important as the physical factors. அது என்னவா இருக்கலாம், லைக் டெம்பரேச்சர், pH, வாட்டர், சாயில், இது வேணாலும் இருக்கலாம். 2. Each species is adapted and responding. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பயோட்டிக் ஃபேக்டர் ஆனது ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கு தன்னை தகவமைப்பு கொள்ளுதல் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் ஒரு விதத்தை தான் என்ன சொல்றாங்க பயோஜியோகோஎனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் மேபி ஆஃப் எ வேரிங் சைசஸ். அப்போ பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அளவுகளில் இருக்கு. லார்ஜர் ஒன்ஸ் மே கண்டெயின் ஸ்மாலர் ஒன்ஸ். மிகப்பெரிய குழுக்கள் சிறிய சிறிய உயிரினங்களை கூட பெற்றிருக்கலாம். த இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் ஸ்பீசிஸ் ஆர் ஸ்பெசிபிக்கலி எவிடென்ட் இன் ஃபுட் ஆர் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப். அப்போ ஒவ்வொரு ஸ்பீசியஸ் சிற்றினங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய அது எடுத்துக்கூடிய உணவு முறைகளா இருக்கட்டும், அது ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மாறுபடலாம், இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்றதுதான் என்னது இந்த பயோஜியோகோஎனோசிஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பயோஜியோகோஎனோசிஸ் அப்படின்னு எலாபரேட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பயோஜியோகோஎனோசிஸ் பிலாங்ஸ் டு a class of ecological concept such as phytocoenosis, landscape unit sites based on the ideas of spatial uniform units are distinguished in a given area and separated by visible boundaries. Biogeocoenosis அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, இந்த பைட்டோகோஜெனிஸ்னா பிளான்ட் கம்யூனிட்டி, நிலப்பரப்புகள், அழகுகள், ஒரு பரப்பளவு இருக்கும், நிலப்பரப்பளவு இருக்கக்கூடிய இதோட தொடர்பு எப்படி இந்த உயிரினங்கள் கொள்ளுது அப்படின்றதான் வந்துட்டு என்னது பயோஜியோகோஎனோசிஸ். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பேஷியல் யூனிஃபார்ம் யூனிட்ஸ் அப்படின்னா இடஞ்சார்ந்த சீரான ஒரு அலகுகள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரஸ்ட்ல வந்து
புலி லைவ் பண்ணும். அதுவே வந்து இப்போ ஒரு யானை வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்ம யானையை கொண்டாந்து வீட்டில் நம்மள மாதிரி வந்துட்டு நகரங்களில் வந்துட்டு அதை லைவ் பண்ணுமா? அப்போ இடம் சார்ந்த சீரான அமைப்பு முறைனா அதுதான். எந்தெந்த உயிரினம் எங்கெங்கு வாழணும், அதற்கு என்ன தேவை, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதான் என்னது பயோஜியோ கோஎனோசிஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the concept originated by realizing the necessity to study and display the interactions among the soil forming rocks. அப்போ இந்த கான்செப்ட் எதை நமக்கு ரியலைஸ் பண்ண வைக்குது? இதை பற்றி படிக்கிறது, எலாபரேட்டாக ஈகாலஜி பற்றி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்றோடு ஒன்று என்ன தொடர்பு கொள்ளுன்றதை காட்சிப்படுத்துது. ஒரு பாறைகள்ல இருந்து எப்படி சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லுது. அதாவது சாயில் மீன்ஸ் என்னது? எடாடோப்பு, அதாவது ஒரு உயிரினங்களுக்கு டெரஸ்டேரியல் அனிமல்ஸ்க்கு ஒரு ஹேபிட்டேட்டாக வந்துட்டு இருக்கு. அட்மாஸ்பியர் கிளைமேட்டோப் காலநிலைகளை பற்றி படிக்கலாம். வித் வெஜிடேஷன்ஸ் தாவர வளர்ச்சிகள், அனிமல் பாப்புலேஷன், பயோ கோஎனோசிஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மைக்ரோபோ கோஎனோசிஸ், இதை பற்றிலாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த பயோஜியோ கோஎனோசிஸ் நமக்கு ஒரு ரியலைசேஷன்ஸை கொடுக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. த ஆத்தர் ஆஃப் திஸ் கான்செப்ட் இஸ் ரஷ்யன் ஜியோபாட்டனிஸ்ட் அண்ட் பேலியோ ஜியோகிராஃபர் விஎன் சுக்காச்சேவ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போது பயோ கோஎனோசிஸ் அப்படின்னா என்னது? லிவிங் கம்யூனிட்டியை பற்றி ஸ்டடி பண்ணுறது, அவ்வளோதான். பயோஜியோ கோஎனோசிஸ் அப்படின்னா என்ன? இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட என்ன இன்ட்ராக்ஷன்ஸை மேற்கொள்ளுதுன்றதை படிக்கிறது பயோஜியோ கோஎனோசிஸ். அதை வந்துட்டு காயின் பண்ணுறது காரல் மாபிஸ். இந்த பயோஜியோ கோஎனோசிஸை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎன் சுக்காச்சேவ் அப்படின்றவர். இது ரெண்டையும் நம்ம வந்து கிளியராக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குள்ள ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ பாருங்க, த ஜியாகிரபிக் ஆப்ஜெக்ட், த கம்போசிஷனல் கிளாஸஸ். இப்போ பயோஜியோ கோஎனோசிஸ், பயோடோப் அப்படின்னா என்னது? ஜியோஎனோசிஸ், எக்டோப்டோப், ஹேபிட்டேட்டை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ பயோகோஎனோசிஸில் என்ன வருது? பைட்டோகோ, அதாவது பிளான்ட் ஃபார்மேஷன், ஃப்ளோரல் கம்யூனிட்டி, ஃபியூனா கம்யூனிட்டி, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கம்யூனிட்டி. எடாப்டோப், கிளைமேட்டோடோப். எடாப்டோப் அப்படின்னா சாயில் ஃபார்மேஷன், கிளைமேட்டோப்னா அட்மாஸ்பியர்ஸை பற்றி படிக்கக்கூடியது. இந்த கான்செப்டை தான் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க? விஎன் சுக்காச்சேவ் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இட் பாருங்க. டார்க் கான்டினென்ட் இருக்கிறதுலே ரொம்ப கருப்பான, அதாவது கருமையான ஒரு கண்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கருமை அப்படின்னு வந்தாவே என்னது? நாமளே என்ன கிண்டல் பண்ணுவோம்? ஆப்பிரிக்கா மங்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ கண்டிப்பாக ஆப்பிரிக்கா இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்படி கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிரிக்கா கண்டம் தான் ஒரு டார்க் கான்டினென்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸ்மாலஸ்ட்னு பார்த்தீங்கன்னாவே ஆஸ்திரேலியா தான் ரொம்ப ரொம்ப சிறிய கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். இது வந்து செகண்டு. ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்டென்ட் அப்படின்னா நம்ம இதில் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதிகமாக உயிர் வாழக்கூடிய கெப்பாசிட்டி உடைய கண்டம் அப்படின்னா ஆசிய கண்டம் தான் இல்லையா? அதில் தான் எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு இருக்கு. அப்போ இது வந்து தேர்டு. அப்போ இதை லார்ஜஸ்ட் கான்டினென்ட் கேட்டாலும் ஆசியாவை நம்ம வந்துட்டு சொல்லலாம். நோ பெர்மனன்ட் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ், அண்டார்டிகா. ஏன்னா அங்கே ஐஸ் கிளாரிசஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஹியூமனால பெர்மனண்ட்டாக லைவ் பண்ண முடியாது. இது வந்து ஃபோர்த்து. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்றுக்கு வந்து ஃபோர்த்து, 1 2 3. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் மேட்ச் பாருங்க. வெதர் லைக், இந்த மேட்சிக் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எம்சிக்யூவாக கேட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேட்சிக் கேட்கவும் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டாவே நீங்கள் அட்மாஸ்பியரோட 5 லேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எப்படி? வெதர் லைக் ரெயின், கிளவுட்ஸ், ஸ்ட்ரோம்ஸ், அக்வர். அதாவது எந்த லேயரில் வந்துட்டு இந்த மழை, மேகமூட்டங்கள் இல்லைனா புகை மூட்டங்கள் இதெல்லாம் எந்த லேயர் அட்மாஸ்பியரோட வளிமண்டலத்தோட எந்த அடுக்குல ஏற்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரோபோஸ்பியர் இது வந்து ஃபர்ஸ்ட். இங்கே வந்துட்டு ட்ரோபோஸ்பியருக்கு பதிலாக அயனோஸ்பியர் அப்படின்னு கொடுத்தாலும் என்னதான் கரெக்டு தான். ஏன்னா ட்ரோபோஸ்பியரோட அதர் நேம் என்ன? அயனோஸ்பியரு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டு, மீட்டோரஸ் பர்ன் அப் அண்ட் கோல்டஸ்ட் லேயர். விண்கற்கள் வந்து வெடிக்கக்கூடிய ஒரு அடுக்காகவும் ரொம்ப கோல்டஸ்ட் லேயராகவும் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.
இது வந்துட்டு செகண்டு. அப்போ மீட்டோட்டர்ஸ் எம் ஃபார் என்னது மீசோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் தெர்மோஸ்பியர் தேர்டு. ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆஃபெல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்பியர் தான். இது வந்து தேர்டு. அவுட்டர் மோஸ்ட் லேயர், ரொம்ப அவுட்டர் மோஸ்ட் லேயர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் ஆர்பிட். இந்த செயற்கை களங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, செயற்கைக்கோள்கள் எல்லாமே எங்கே போய் வந்துட்டு ஆர்பிட் ஆகக்கூடிய லேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போஸ்பியர். ஏன்னா அங்கே வந்துட்டு ஏரோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், மேலும் டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு கூட நம்ம அதனால் என்ன பண்ண முடியும், அங்கே லே பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்காது, ஓரளவுக்கு டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் டின்க்ரீசஸ் ஆகும். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்து இன்க்ரீஸ் அப்புறம் டின்க்ரீஸ், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் வரும், பார்க்கலாம். ஃபிஃப்த்து ப்ரொடெக்ட் ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன்ஸ் அப்படின்னா என்னது, சன் கிட்ட இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரிலிருந்து எர்த்தை பாதுகாக்கிறது என்னது ஓசோன் லேயர். அப்போ இந்த ஓசோன் லேயர் ஆரிஜினேட்டடாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல. அப்போ என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து தேர்டு பாருங்க, லாஸ்ட் பிசிடிஆர்பியில் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சீக்வன்சஸ் ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்னது ட்ரோபோஸ்பியர், இங்கே சப்போஸ் அயனோஸ்பியர் கொடுத்தாலும் கரெக்டு தான். ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்டு எக்ஸ்போஸ்பியர். அப்போ ஆப்ஷன் செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஓசோன் ஆன் த எர்த். இந்த பூமியில மிகப்பெரிய கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலை தான் சொன்னோம் இல்லையா. அதுக்கடுத்து அட்லாண்டிக், அப்புறம் இந்தியன், லாஸ்டா வந்துட்டு ஆர்டிக் ஓசோன்ஸ் பத்தி நம்ம வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், பயோஜியோ கோஎனோசிஸ் அப்படின்னா என்னது, இன்டராக்ஷன் ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதா என்னது பயோஜியோ கோஎனோசிஸ். இதுவே இங்கே வந்துட்டு பயோ கோஎனோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசத்தோட கம்யூனிட்டியை பற்றி படிக்கிறதா பயோ கோஎனோசிஸ். இது ரெண்டையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மேலும் பயோஜியோ கோஎனோசிஸ் சொன்னது விஎன் சுக்காச்சேவ் அப்படின்றவரும், பயோ கோஎனோசிஸை காரல் மாபிஸ் அப்படின்றவரும் வந்துட்டு 1877 வந்து சொல்லியிருப்பாரு. அந்த கான்செப்ட் வந்துட்டு எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பயோஸ்பியர், அதில் இருக்கக்கூடிய லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர்ஸை பற்றி பார்த்தோம். மேலும் பயோஸ்பியர் டொமைன்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு எர்த்தா வந்துட்டு ஒர்க் பண்ணது அப்படின்றத பற்றி பார்த்தோம். பயோ கோஎனோசிஸ், பயோஜியோ கோஎனோசிஸ் அப்படிலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆனால் இந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.